திருப்பிக் கொண்டு எபேசியர் நிருபத்தை குறித்த ஒரு மேற்பார்வை, ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எபேசியர் நிருபத்திலே 6 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 6 அதிகாரம் முழுக்க என்ன விஷயங்கள் அடங்கி இருக்கிறது, இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் சிந்திக்கலாம். உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுப்பாங்க, அதை வச்சுக்கோங்க. நான் 60 காப்பி தான் போட்டேன், எல்லாருக்கும் வருமானு தெரியாது. ஒருவேளை வரலன்னா நீங்கள் பிறகு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. குறிப்பும் எடுத்துக்கோங்க. நீங்கள் குறிப்பு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரியா? நல்லா கவனிக்கணும். சரியா? நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு சில விஷயங்களை கோட்டை விட்டுருவீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிற நேரம், அதனால் ஜெபத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் நம்புகிறேன். நல்ல கவனிச்சாதான் ஆண்டவர் பேசுகிற குரலை நம்ம கேட்க முடியும். சரியா? ஓகே. எபேசியர் நிருபத்தை எதற்காக பவுல் எழுதினார், இந்த நேரத்தில் இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது என்கிற நோக்கத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் தான், அதை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்க போகிறோம். இந்த நோக்கங்களை நாம் புரிந்து கொண்டு இதிலிருந்து என்னென்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் நடைமுறைப்படுத்தலாம். சரியா? நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு என்னெல்லாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்திக்கலாம். சரியா? முதலாவதாக எபேசியர் நிருபம் எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் என்கிற நோக்கத்தை 1ஆம் அதிகாரம், ஓகே கொடுத்துட்டீங்கல்ல எல்லாருக்கும்? ரைட், எல்லாரும் நல்லா கவனிக்கணும். சரியா? இப்போ அதை படிச்சுக்கிட்டே போகாதீங்க, அதுக்காக கொடுக்கப்பட்டதில்லை. ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்றேன், சொல்லும்போது நீங்க அதை பார்த்தா போதும். சரியா? இப்போ அதுல முதல் பாயிண்ட் நம்ம எழுதியிருக்கிறோம், அந்த எபேசியர் நிருபம் எதற்காக எழுதப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். நீங்க பைபிள் திருப்பிக்கோங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10. உங்க கவனம் சிதறும் போது நான் கீழே இறங்கிடுவேன். சரியா? கீழே இறங்கி உங்ககிட்ட வருவேன். அப்ப எதுக்காக அப்படின்னா உங்க கவனத்தை மறுபடியும் திருப்புறதுக்காக தான். சரியா? ஓகே, அந்த வசனங்களை பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. சரியா? தேவனுடைய நியமம், காலங்கள் நிறைவேறும் போது அது நிறைவேற போகிறது. ஆண்டவருடைய ஒரு பெரிதான திட்டம். சரியா? இது என்ன திட்டம் அப்படின்றத அதுக்கப்புறம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். சரியா? நீங்க பைபிள்ல ஒருவேளை அண்டர்லைன் பண்ணோம்னா அதை அண்டர்லைன் பண்ணி அதை குறிச்சு வச்சுக்கோங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய பெரிதான திட்டம். இதுதான் தேவனுடைய நித்திய திட்டம். சரியா? அடுத்த வசனத்துல பவுல் சொல்றாரு, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எங்களுக்கு என்ன? அப்போஸ்தலர்களுக்கு தேவன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாராம். என்ன ரகசியம் அப்படின்னா, ஒரு நாள் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யப்பட வேண்டும்? கூட்டப்பட வேண்டும். அதாவது பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க போகிறார். எல்லாம் அவருடைய பாதப்படியின் கீழ் வரப்போகிறது. எல்லாம் அவருடைய கர்த்தத்துவத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட போகிறது. திஸ் இஸ் த மெயின் தீம் ஆஃப் எபேசியன்ஸ். எபேசியர் நிருபத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் இதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ராஜாதி ராஜாவா இருக்க போகிறார். விண்ணும் மண்ணும் பாதாளமும் அவரை துதிக்க போகிறது. இந்த இயேசுவை கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய போகிறது. பாருங்க, இதுதான் தேவனுடைய திட்டம். இதுதான் தேவனுடைய நித்திய திட்டம். உங்களுடைய ஜெராக்ஸ்ல தான் முதலாவது நான் எழுதியிருக்கிறேன். தேவனுடைய நித்திய திட்டத்தை இப்புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் எபேசியர் 1:9-10 நம்ம வாசித்தோம். சரியா? உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதா? எபேசியர் நிருபம் ரொம்ப அருமையான நிருபம். இந்த முழு நிருபத்தை படிக்கும் போது ஆண்டவருடைய முழுமையான திட்டத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய பெரிதான திட்டம், முழுமையான திட்டம். சரியா? வேதம் முழுக்க ஒரு கதை உண்டு. சரியா? அந்த கதையை முழுக்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஒவ்வொரு புத்தகமும் எதற்காக எழுதப்பட்டது, அது தேவனுடைய திட்டத்துல எங்க வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பல நேரங்களிலே ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்ம தியானிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். ஆனால் அந்த புத்தகத்துக்கு ஒரு தொடர்ச்சி உண்டு. முழு வேதாகமத்துக்கும் ஒரு தொடர்ச்சி உண்டு. சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரியா? அப்ப ஆண்டவருடைய நித்திய திட்டம் இதுதான். பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். சரியா? All things should come under the authority of Christ. Christ is going to be the sovereign. He is going to be the preeminent. சரியா?
எவ்ரி டங் வில் கன்ஃபஸ் தட் ஜீசஸ் இஸ் லார்ட் ஒன் டே. எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழ் வரும், எல்லாம் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட போகிறது. அவரே கர்த்தர் என்று பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு காண்பிக்க போகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா கவனிங்க. என்ன, பரலோகத்துல ஆண்டவர் அவருடைய ஆட்சியை ஸ்தாபிக்க நினைக்கும் போது அங்கே ஒரு தூதன் அதை கெடுத்து போட்டான் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஐசையா சாப்டர் 14, ஏசாயா 14ஆம் அதிகாரம், அதுல 13, 14 வசனங்கள். நம்ம முழுக்க படிக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட நோட்ஸ்ல இருக்காது, ஆனா அங்கங்க இல்லாததை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துறாரோ அப்படிதான் செய்தி இருக்கும். சரியா? எனக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை நோட்ஸா கொடுத்துட்டேன், ஆனா அதை அப்படியே நான் பேச மாட்டேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய ஆட்சியை பரலோகத்துல ஸ்தாபிக்க நினைச்சார். சரியா? அவரே அதிகாரியாக இருக்கணும்னு நினைச்சார். மேல இருக்கக்கூடிய தூதர் கூட்டம் எல்லாம் அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். தூதர்களை அவர்தான் படைத்தார். தூதர்கள் படைக்கப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த படைக்கப்பட்ட தூதர்களில் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்தான், தன்னைத்தானே உயர்த்தினான், பெருமை கொண்டான், மனமேட்டுமை அடைந்தான். அவனுடைய அகம்பாவத்து நிமித்தம், அவனுடைய மனமேட்டுமை நிமித்தம் அவன் தள்ளப்பட்டான். நீங்க 13, 14 வசனம் நான் சொன்னேன் ஏசாயா 14. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா அவன் கீழே தள்ளப்பட்டதை குறித்து ஏசாயா எழுதுகிறார். சரியா? நமக்கு நல்லா தெரியும், ஒரு அழகிய தூதன், அறிவுள்ள தூதன், தூதர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாய் ஆண்டவர் அவனை படைத்து வைத்திருந்தார். ஆனா அவனுடைய மேட்டுமை நிமித்தம் அவன் தள்ளப்பட்டான். ஆனா இவன் தள்ளப்படும் போது பாத்தீங்கன்னா 3ல் 1 பங்கு தூதர்களை அவன் என்ன செஞ்சுட்டான்? அவனோட கூட இழுத்துட்டு வந்துட்டான். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அந்த 12ஆம் அதிகாரத்துல 3ல் 1 பங்கு அப்படின்றத யோவான் நமக்கு எழுதி கொடுப்பார். அதுலதான் நமக்கு அது புரியுது. ஸோ 3ல் 1 பங்கு தூதர்களை சாத்தான் என்ன பண்ணான்? லூசிபர் அவனோடு கூட இழுத்துட்டு வந்துட்டான். இப்ப நான் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் ஸ்தாபிக்க நினைச்ச அவருடைய ஆட்சியை இந்த ஒரு தூதன் வான மண்டலங்களில் கெடுத்தான். சரியா? இந்த கண்டினியூட்டி நீங்க நல்லா கவனிக்கணும். தயவுசெய்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நோட்ஸ் எல்லாம் இந்த பாடத்தை கோட்டை விட்டுறாதீங்க. சரியா? நல்லா கவனிங்க. சரியா? பாருங்க, அங்கே ஆண்டவர் ஸ்தாபிக்க நினைச்ச ஆட்சியை அவன் கெடுத்தான். சரியா? சரி, அதே ஆட்சியை கர்த்தர் இந்த பூமியில ஸ்தாபிக்க நினைச்சார். யாரை கொண்டு அந்த ஆட்சியை ஸ்தாபிக்க நினைச்சாருன்னா, மனிதனை கொண்டு. கர்த்தர் தம்முடைய சாயலில் யாரை படைத்தார்? மனிதனை படைத்தார். வேற எந்த படைப்புக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. படைப்புகள் எல்லாம் மணிமகுடும் மனிதன் தான். மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான். இந்த தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினாரு. அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனா ஆண்டவர் விரும்பினது ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்தையும் உனக்கு கீழே வச்சிடுறேன், என்ன மட்டும் உனக்கு மேல வை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் தான் உனக்கு அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதோடைய அர்த்தம் என்னன்னா, உன் வாழ்க்கையில நன்மை எது தீமை எது என்பதை நிர்ணயிக்கிற அதிகாரத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். ஆதாம் ஏவாள் மட்டும் அந்த பழத்தை சாப்பிடல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றதா அர்த்தம்னா, எங்க வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எதுன்றத நீங்க தீர்மானிச்சுக்கோங்க சாமி, நாங்க தீர்மானிக்க போறது இல்ல, எங்களுக்கு அந்த திராணி இல்ல, நாங்க உமக்கு கீழே இருக்கிறோம், நீங்க தான் எங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரி, நீங்க தான் எங்களுடைய கர்த்தர், நீர் அதை நிர்ணயிச்சு கொடுங்க, நீர் எது நல்லதுன்னு சொல்றீங்களோ அது எங்களுக்கு நல்லது, நீங்க எது கெட்டதுன்னு சொல்றீங்களோ அது எங்களுக்கு கெட்டது. இப்படிதான் அவங்க வாழணும்னு ஆண்டவர் நினைச்சார். அதனாலதான் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா பிசாசு என்ன பண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 3 அதிகாரத்தை படிக்கும் போது இதை நீங்க புசிச்சீங்கன்னா, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க யாரை போல மாறிடுவீங்கன்னு சொன்னான். யாரை போலங்க? தேவர்களை போல இருப்பீர்கள் சொன்னான். சரியா? அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நீங்க எங்க இதை சாப்பிட்டுட்டு கடவுளை போல ஆயிட போறீங்கன்னு உங்க மேல பொறாமப்பட்டுட்டு தான் இந்த கனியை உங்களை விட்டு என்ன பண்ணிட்டாரு? நீக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல வந்தான். சரியா? இந்த காரியம் ஏவாளுடைய மனதுல ரிங்காரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை குறித்து ஏவாள் யோசித்தாங்க, ஒருவேளை கர்த்தருக்கு பொறாமையோ, சரியா, நாங்க எங்க இதை சாப்பிட்டு அவரை போல மாறிட போறோம்னு எங்களை விட்டு இதை நீக்கி வச்சுட்டாங்களோ அப்படின்னு அவங்க சிந்தித்து, அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு அவங்களுடைய கணவருக்கும் என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. இந்த தீர்மானத்தை எப்ப ஆதாமும் ஏவாளும் எடுத்தார்களோ அப்பவே அவங்க 2 விஷயத்த சொல்றதா அர்த்தம். ஒண்ணு என்னன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு இனி நீங்க ஒன்னும் அதிகாரியா இருக்க வேண்டாம். நான் சொல்றது புரியுதா? எங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் அதிகாரியா இருக்க வேண்டாம், எங்க வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் நாங்களே அதிகாரியா இருக்கிறோம்.
we will become the master of our own destiny. We don't want God to be our master. ஆண்டவர் எங்களுடைய எஜமானா இருக்க வேண்டாம். நாங்களே எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். நல்லது எது கெட்டது எதுன்றதை நாங்க நிர்ணயிச்சுக்கிறோம். நீங்க யார் எங்களுக்கு சொல்றதுக்கு? சரியா? இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? அதே தூதன் இல்லையா? எதை அவன் வான மண்டலங்கள்ல செய்தானோ அதே காரியத்தை பூமியிலையும் செய்தான். ஆண்டவர் எந்த ஆட்சியை பூமியில ஸ்தாபிக்க நினைச்சாரோ, வானமண்டலங்களில் ஸ்தாபிக்க நினைச்ச அந்த ஆட்சியை பூமியில ஸ்தாபிக்க நினைத்தாரோ அந்த ஆட்சியையும் இவன் என்ன செய்தான்? கெடுத்து போட்டான். மனிதன் தேவனுடைய பிரதிநிதியாய் இந்த பூமியில ஆள வேண்டும் என்று தேவன் நினைச்சார். சரியா? மேன் should be God's representative. அப்படிதான் ஆண்டவர் நினைச்சார். எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு மனிதன் மட்டும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பூமியில வாழ்ந்திருந்தா அவன் என்ன சொல்றதா அர்த்தம்னா, நீர் என்னுடைய அதிகாரி, நீர் தான் ஆண்டவரே ராஜா, நீர் என்ன சொல்றீரோ அதை நான் என்ன செய்யறேன்? இந்த பூமியில செய்யறேன். ஆனா அவன் என்ன செய்தான்? மனுஷன் நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்கன்னா ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், அதை மீறினார்கள். ஆண்டவருடைய ஆட்சி பூமியிலும் பிசாசானவன் மூலமா என்ன செய்யப்பட்டது? கெடுக்கப்பட்டது. இப்போ ஆண்டவருக்கு ஒரு வேலை இருக்கு. என்னன்னா, வான மண்டலங்கள்ல பிசாசு இந்த ஆட்சியை கெடுத்தான், பூமியிலும் இதே ஆட்சியை கெடுத்தான். பிசாசு எதை கெடுத்தானோ அந்த பிசாசனுடைய தலையை நசுக்கி அவனை வீழ்த்தி ஆண்டவர் மீண்டும் அந்த ஆட்சியை இந்த பூமியில ஸ்தாபிக்க வேண்டும், மீண்டும் வான மண்டலங்களில் அவருடைய ஆட்சியை ஸ்தாபிக்க வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த கதை. உங்களுக்கு புரியுதா? இதுக்குதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவன் மனிதனாய் வந்தார், சிலுவையிலே உயிரை கொடுத்தார். எதுக்காக அவர் மனிதனாய் வந்தார்? எதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார்? நிச்சயமா நம்மளை மீட்டெடுக்க, நம்ம ரட்சிக்க. ஆனா அதே சமயம் எதிர்காலத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், இந்த முழு அண்ட சராசரத்தையும் அவர் என்ன செய்ய போகிறார்? ஆளுகை செய்ய போகிறார். வான மண்டலங்களில் இருக்கிற அதிகாரங்கள், பூமியில இருக்கிற அனைத்தும் அவருடைய பாதுபடியின் கீழ் கொண்டு வரப்பட போகிறது. சரியா? இதுதான் எபேசியர் நிருபம் சொல்லி தருகிறது. இப்போ ஒருவேளை பிசாசு ஜெயிச்ச மாதிரி தெரியுது, அவனுடைய திட்டங்கள் தான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இறுதி வெற்றி யாருடையது? கர்த்தருடையது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர். அவருடைய இந்த நித்திய திட்டத்தை கிறிஸ்துவுக்குள் ஒரு நாள் அவர் என்ன செய்ய போகிறார்? நிறைவேற்ற போகிறார். சரியா? இதான் எபேசியர் நிருபத்தினுடைய முதல் நோக்கம். இதுக்காக தான் பவுல் அதை எழுதுறார். அதுல காண்பிக்கிறார், இது நம்ம படிச்சது போல ஆண்டவருடைய நியமனம், ஆண்டவர் தமக்குள்ளே நிர்ணயித்திருந்த ஆலோசனை, இதை அப்போஸ்தலர் மூலமா வெளிப்படுத்தினார். சரியா? இதை ஒரு நாள் அதை அங்க வாசிச்சோம் பாருங்க, காலங்கள் நிறைவேறும் போது அப்படின்னு வாசிச்சோம். இது எதிர்காலத்துல நடக்க போகுது. சபையானது பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு 7 வருஷங்கள் உபத்திரவ காலம் நடக்கும். அந்த 7 வருஷத்துக்கு பிறகு 1000 வருடங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த பூமியை அரசாளுவார். அதுக்கு பிறகு நித்தியமாய் அரசாளுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாய் இருக்க போகிறார். வான மண்டலங்களில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழ் ஒரு நாள் கொண்டு வரப்பட போகிறது. சரி, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நீங்க அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்காக சில விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கிறோம் இல்லையா? பாருங்க, இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவனுடைய பெரிதான திட்டத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? இணைச்சிருக்கிறார். இதுதான் பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய இந்த நித்திய திட்டம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் அந்த திட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதா? எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த திட்டத்துக்குள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்டா வராமல் போகலாம். சரியா? இந்த திட்டத்துக்குள்ள நம்ம வர்றதுக்கு முதலாவது ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையாய் மாற வேண்டும். அப்படி மாறி வருகிறவர்கள் இந்த நித்திய திட்டத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். சரியா? அதுதான் அந்த முதல் பாயிண்ட்ல நம்ம படிக்கிறோம். தேவனுடைய பெரிதான திட்டத்தில் நான் அங்கம் வகிக்கிறேன் என்பதை எனக்கு நானே தினமும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்றதை நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையில தினமும் நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழணும்னா அதுக்கு ஒரு விஷயம் அவசியம். யூ ஹாவ் டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப் டெய்லி. தினமும் உங்களை நீங்களே ஞாபகப்படுத்திக்கணும். என்னன்னு கேட்டா, இந்த பெரிதான கர்த்தருடைய திட்டத்துல நான் என்ன செய்யறேன்? ஐ எம் a பார்ட் ஆஃப் இட். நான் இதுல அங்கம் வகிக்கிறேன். நான் வாழ்ற வாழ்க்கை விருதாவான வாழ்க்கை அல்ல. சரியா? உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சிந்தனை எல்லாம் ஒரு திட்டத்திற்கு பங்களிக்க வேண்டும்.
அது என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவ கீழே என்ன செய்ய போறாரு, கொண்டு வர போறார். இந்த திட்டத்தை மனசுல வச்சுட்டு நீங்க இந்த பூமியில வாழும்போது யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் சேஞ்சஸ். வாழ்க்கையினுடைய அந்த கோணமே மாறுகிறது. நீங்க வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறிவிடும். சரியா? ஏன்னா நிறைய விசுவாசிகளுக்கு எதுக்காக ரட்சிக்கப்பட்டோன்னே தெரியல, எதுக்காக இந்த பூமியில வாழ்றோம்னு தெரியல. அதனாலதான் வெறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் நாம வந்து போகிறோம். ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். நம்முடைய வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனமா இருக்கிறது இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துவது என்னவென்றால், இந்த நித்திய திட்டத்துல உங்களையும் என்னையும் கொண்டு வந்த ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறார். நீங்க சிந்திக்கிறது இந்த திட்டத்துக்கு பங்களிக்க முடியும். நீங்க தீர்மானம் எடுக்கிறது இந்த திட்டத்துக்கு பங்களிக்க முடியும். நீங்க செயல்படுகிறது அனைத்தும் இந்த திட்டத்துக்கு என்ன செய்ய முடியும், பங்களிக்க முடியும். சரியா? இதை தான் நம்ம பிராக்டிக்கலா சிந்திக்க போறோம். ஸோ ரிமைண்ட் யுவர் செல்ஃப் டெய்லி. தினமும் காலைல ஏந்திரிச்சு எதை ஞாபகப்படுத்தி பாக்குறீங்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு ஒரு விஷயத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பெரிதான இந்த நித்திய திட்டத்துல என்னையும் கொண்டு வந்து என்ன செய்யுங்களே சாமி, அதுக்காக நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு இந்த திட்டத்துக்கு நான் எப்படி பங்களிக்கணும்னு எனக்கு கற்றுத்தாரும். நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரா மாட்டாரா? நிச்சயமா சொல்லுவார். நான் சொல்றது புரியுதா? யுவர் லைஃப் ஷுட் கான்ட்ரிபியூட் டு இட். அந்த பெரிதான நித்திய திட்டத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இதான் எபேசியர் நிருபம் நமக்கு பிராக்டிக்கலா சொல்லி தரக்கூடிய முதல் காரியம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. அந்த பேப்பர்ல முதல் பேஜ்ல நான் சொல்லியிருக்கிறேன், நான் செய்கின்ற ஒவ்வொன்றும் இத்திட்டத்திற்கு பங்களிக்க வேண்டும். அப்படின்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா வாழ வேண்டியது இருக்குது இல்லையா? இந்த உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல நேரம் எனக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பல நேரம் என்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் வாழுகிறேன். ஆனா ஆண்டவருக்காக வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா? இந்த கிறிஸ்துவ கீழே எல்லாவற்றையும் ஆண்டவர் கொண்டு வர போறாரு. அதுக்கு நான் எப்படி பங்களிக்கிறேன்? மை லைஃப் மேட்டர்ஸ், மை டைம் மேட்டர்ஸ். சரியா? மை டெசிஷன் மேட்டர்ஸ். எவ்ரிதிங் மேட்டர்ஸ் ஃபார் காட். நீங்க ரட்சிக்கப்பட்ட நேரத்திலிருந்தே உங்க வாழ்க்கையினோட ஒவ்வொரு செகண்டும் அது ரொம்ப அர்த்தம் நிறைந்தது. சரியா? ஓகே, அந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க. நடைமுறைப்படுத்துற விஷயத்துல கிறிஸ்து எனது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்க வேண்டும். கவனிச்சிங்களா? பாருங்க, எல்லாம் ஒரு நாள் அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வரப்பட போகுது, அது உண்மை. ஆனா உங்க வாழ்க்கை அவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்குதா அப்படின்றத முதலாவது சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் அவருடைய அதிகாரத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? அவர் உங்க வாழ்க்கைக்கு எஜமானரா இருக்கிறாரா? உங்க வாழ்க்கைக்கு வழிகளுக்கு அதிகாரியா இருக்கிறாரா? எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த பிராக்டிக்கல் விஷயத்தை சொல்லி பவுல் ஜெபிக்கிறார் இவங்களுக்காக. சரியா? அந்த 3ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்துடைய முதல் பகுதி யாராவது படிங்க. எபேசியர் 3:17. அது வரைக்கும் போதும். அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. என்ன சொல்லி பவுல் ஜெபிக்கிறார் பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துடுறாரு, நமக்குள்ள வாசம் பண்றாரு, அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சத்தியம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற வாசமா இருத்தல் ரட்சிக்கப்படுற நேரத்தில் ஆண்டவர் வந்து வாழ்றதை பத்தி பேசல. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்க வேண்டியதை குறித்து பேசுகிறது. சரியா? நீங்க எடுத்து வைக்கிற விசுவாச படிகள் மூலமாய் நீங்க உலகத்துக்கு என்ன காண்பிக்கிறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையினுடைய எஜமான். எதை ஆதாமும் ஏவாளும் காண்பிக்க தவறுனாங்களோ அதை நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? காண்பிக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஒருவேளை என் செய்தியை ஃபாலோ பண்றவங்க உங்களுக்கு தெரியும். வாசமா இருக்கணும் அப்படின்னு பவுல் ஜெபிக்கிறார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒருவேளை வேசர்பாடிக்கு வந்திருக்கிறேன், உங்க வீட்டுக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க. சரியா? உங்க வீட்டுல நான் விருந்தாளி. என்னை கூட்டு போய் நீங்க உட்கார வைக்கிற இடத்துல மட்டும்தான் நான் உட்கார முடியும். அதை தாண்டி கிச்சனுக்கோ ரூமுக்கோ என்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சரியா? ஏன்னா உங்க வீட்டில் நான் யாரு? ஒரு விருந்தாளி. ஐ அம் ஜஸ்ட் அ கெஸ்ட். ஐ ஹாவ் லிமிட்டட் ரைட்ஸ். சரியா? ஒரு வரையறைக்குள்ளதான் எனக்கான உரிமைகள், அவ்வளவுதான். அதை தாண்டி நான் செயல்பட முடியாது. ஆனா இதே நான் பாண்டிச்சேரிக்கு போறேன், எங்க வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போனா எனக்கு எல்லா உரிமையும் உண்டு இல்லையா? நான் நினைச்சா கிச்சனுக்கு போகலாம், ரூமுக்கு போகலாம், பெட்ரூம் போகலாம், பால்கனி போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். சரியா? ஒரே இடத்துல உட்காரணும்னு எனக்கு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அது ஏன் வீடு. அந்த வீட்டுக்கு நான் யாரு? விருந்தாளி கிடையாது, எஜமான். நான் உடைமையாளர். சரியா? எனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. சரியா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் விருந்தாளியா உங்க வீட்டுல இருக்கிறதுக்கும் உடைமையாளரா எங்க வீட்டுல இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இததான் பவுல் கிரேக்க மொழியில வாசமா இருக்கவும்னு படிச்சீங்க பாருங்க. எபேசியர் 3:17 இந்த வார்த்தையை போட்டுதான் எழுதுறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவ தயவு செய்து உங்க வாழ்க்கையில விருந்தாளியா வச்சிடாதீங்கப்பா. சரியா? அவரை விருந்தாளியா வச்சிடாதீங்க. அவரை என்னவா வைங்க?
எஜமானரா வைங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்கும் உங்களுடைய இருதயத்துக்கு அவர் என்னவா இருக்கட்டும், எஜமானரா இருக்கட்டும் ஜெபிக்கிறாரு. நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீங்களா? அவர் சொல்றபடி எல்லாத்தையும் அவருடைய லார்ட்ஷிப்புக்கு சரண்டர் பண்ணிருக்கிறீங்களா? அவருடைய கர்த்தத்துவத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறீங்களா? உங்க பணம் செலவு பண்றீங்களே, அதுக்கு அவர் எஜமானரா இருக்கிறாரா? நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களே, அதுக்கு அவர் எஜமானரா இருக்கிறாரா? நீங்க சிந்திக்கிறீங்களே, அந்த சிந்தனைகளுக்கு அவர் எஜமானரா இருக்கிறாரா? நீங்க செயல்படுற ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் கிறிஸ்து என்னவா இருக்கணும்? எஜமானர். அப்படின்னா நீங்க என்ன சொல்றதா அர்த்தம் தெரியுமா? ஒரு நாள் இந்த கிறிஸ்துவ கீழே எல்லாம் வரப்போதே அதை நான் இங்கேயே வாழ்ந்து காண்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கவனிச்சிங்களா? So it is going to be a foretaste of what is going to come in the future. Your life matters. உங்க வாழ்க்கைக்கு குறிக்கோள் உண்டு. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுடைய நேரம் செலவழிக்கிறீங்களே, நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நான் செலவழிக்கிற இந்த நிமிஷத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரியா இருக்கிறாரா? இப்படி சிந்திச்சா வாழ்க்கை மாறுமா மாறாதா? மாறும். சும்மா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. சும்மா உட்காந்துட்டு ஒரு படம் பார்த்து கணவன் மனைவியை ரசிச்சு கை தட்ட மாட்டீங்க. சரியா? சும்மாவே போய் சுத்திக்கிட்டு நேரத்தை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டோம். உங்களுடைய நேரம் அவர் கொடுத்ததுங்க. உங்களுடைய பலன் அவர் கொடுத்தது, உங்களுடைய வரங்கள் அவர் கொடுத்தது, உங்களுடைய திறமைகள் அவர் கொடுத்தது. இது எல்லாவற்றுக்கும் அவர் எஜமான். நான் வெறும் உக்ரானக்காரன். உக்ரானக்காரன்னா என்ன தெரியுமா? நிர்வாகி, மேனேஜர். மேனேஜர் டஸ் நாட் ஓன் எனிதிங். ஒரு நிர்வாகிக்கு எதுவுமே சொந்தம் கிடையாதுங்க. எஜமானுக்கு தான் எல்லாம் சொந்தம். நமக்கு தெரியும் மேனேஜர் பத்தி. ஒரு கம்பெனியோட மேனேஜருக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. எல்லாமே எஜமானருக்கு தான் சொந்தம். அவர் கொடுத்திருக்கிறார், அதை இவர் நிர்வகிக்கணும், அவ்வளவுதான். அவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நீங்க சரியா நிர்வகிக்கிறீங்களா? நீங்க நிர்வாகம் பண்றதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவர் பெருமைப்படணும். என்னன்னு கேட்டா, இவனுடைய வாழ்க்கைக்கு என்ன அதிகாரியா வச்சிருக்கிறான்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். கவனிச்சிங்களா? ஸோ தட் இஸ் அ மெயின் திங் வி லேர்ன். இதான் இந்த முதல் பாடம், நம்ம கத்துக்கிற இந்த பாடம். ஒரு நாள் கிறிஸ்துவ கீழே எல்லாம் வரப்போகுது, அது உண்மைதான். ஆனா இன்றைக்கு உங்க வாழ்க்கை கிறிஸ்துவ கீழே வந்திருக்கிறதா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டோம் பிரதர், 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை பத்தி நான் பேசல. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்றதை பத்தி கேட்கல. ஆனா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரியா இருக்கிறாரான்றதுதான் என்னுடைய கேள்வி. சொல்றது புரியுதுங்களா? கணவன் மனைவியா நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ், குடும்பமா நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ், is it glorifying God? Are they honoring God? Through these decisions, do you prove that Christ is the master of my life? இந்த தீர்மானங்கள் மூலமாய் கிறிஸ்து என்னுடைய எஜமானர் என்று நீங்க காண்பிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா? அதுதான் இங்க பவுல் சொல்லி ஜெபிக்கிறார். இது எப்படி செய்ய முடியும்னா, விசுவாசத்தினாலேன்னு சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமா. ஏன்னா விசுவாச படிகள் எடுத்து வைக்காம இயேசு கிறிஸ்து அதிகாரியா ஒருத்தர் வச்சு என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அதை சொல்லி ஜெபிக்கிறார். சரி, அந்த பேப்பர்ல பாருங்க, தொடர்ந்து அது கீழே படிக்கிறோம். சரியா? கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு மற்றவர்களை கொண்டு வர அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எவ்வளவு வேலிடான பாயிண்ட் பாருங்க இது. என்னுடைய வாழ்க்கை அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வந்துருச்சு. இப்ப எல்லாம் ஒரு நாள் அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வரணும்னா எனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரா இல்லையா ஆண்டவர்? என்ன வேலை வச்சிருக்கிறார்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஒரு பாருங்க, நான் இப்படி சொல்றேன், நரகத்துல இருக்கிறவங்களும் ஒரு நாள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன் அறிஞ்சிக்க போற நாட்கள் வரப்போகுது. சரியா? வரப்போகுது. ஆனா அவங்க நரகத்திலிருந்து இயேசுதான் ஆண்டவர்னு தெரிஞ்சுக்கிறத விட இந்த பூமியிலே அவர் ஆண்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு பரலோகத்துக்கு வருவது எவ்வளவு அதிகமா ஆண்டவரோட விருப்பமா இருக்கு இல்லையா? அதை நீங்க யோசிக்க முடியுதா? அதுல உங்களுக்கு எனக்கு வேலை வச்சிருக்கிறார் இல்லையா? உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நரகத்துக்கு போறாங்களே, உங்களுடைய சொந்தக்காரங்க நரகத்துக்கு போறாங்களே, உங்க சொந்த வீட்டுல இருக்கிறவங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்களை எப்படி இந்த ஆண்டவருக்குள்ள கொண்டு வர போறீங்க? நீங்க தான் சுவிசேஷம் அறிவிக்கணுமே. நீங்க தானே அவங்களை ரட்சிக்கப்பட செய்யணும். இந்த உண்மையை யார் எடுத்து சொல்லுவார்? இயேசு கிறிஸ்து தாங்க உண்மையான தெய்வம். உங்களுக்காக சிலுவையில உயிர் கொடுத்த ரட்சகர் ஒரு நாள் இந்த பூமிக்கு வரப்போறார். இதெல்லாம் யார் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவார்? நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும்? அதை செய்யணும். சரியா? Not only surrendering your life to the headship of Christ, but also sharing gospel and bringing others' life under the headship of Christ. என்னுடைய வாழ்க்கையை மட்டும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வர்றதில்லை, மற்றவங்களுடைய வாழ்க்கையும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சரியா? அந்த ஜீவ வார்த்தையை அறிவிங்க. அதுலதான் ஜீவன் இருக்கிறது. அதுலதான் அவங்க நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். சரியா? ஓகே, I'll go to the second one. ரெண்டாவது நோக்கம் என்ன? இதான் முதல் நோக்கம், ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. அதுக்கு லாஸ்ட் பாருங்க, 2ன்னு போட்டு எழுதியிருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல. அதை தான் இப்ப நம்ம கத்துக்க போறோம்.
ரெண்டாவது நோக்கம் என்ன? பவுல் எதுக்கு எபேசியர் எழுதுறாரு? முதல் நோக்கம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா? வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் கிறிஸ்துவ கீழே என்ன செய்யப்படணும்? கூட்டப்பட வேண்டும். இததான் ஆரம்பத்துல நினைச்சார் ஆண்டவர். அதை பிசாசு கெடுத்தான். இறுதியில ஆண்டவர் அதை என்ன செய்ய போறார்? கிறிஸ்துவ கீழே கொண்டு வர போறார். அது நடக்க போகுது. அது எழுதி கொடுக்கப்பட்டுச்சு பைபிள்ல. சரியா? நிச்சயமா அது நடக்க போகுது ஒரு நாள். ஓகே, ரெண்டாவது நோக்கம் எதுக்காக எபேசியர் எழுதுறாரு? ரெண்டாவது நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இப்படி கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்ட சபை, சரியா, திருச்சபை, சரியா, இந்த திருச்சபை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்கிற சத்தியத்தை எபேசியர் நிருபம் நமக்கு கற்றுத்தருகிறது. கவனிச்சிங்களா? உங்களுடைய வியாசர்பாடி சபை என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவ என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. குறிப்பா ரெண்டு விதத்துல வெளிப்படுத்துது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை அதை வாசிக்கிறோம் பாருங்க. 9ல இருந்து யாராவது வாசிங்க, சத்தமா வாசிங்க. 9ல இருந்து. இது இன்னொரு தீர்மானம் இல்லையா? எபேசியர் 1ல ஒரு தீர்மானம் படிச்சோம். இது இன்னொரு தீர்மானம். என்ன தீர்மானம் இது? 10வது வசனம் பாருங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. சரி, இப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா என்ன அர்த்தம்? உன்னதங்கள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்ன அர்த்தம்? யாரு அவங்க? யாரு இந்த இடத்துல? யாரு இந்த இடத்துல? இந்த இடத்துல உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள். நீங்க சொல்றதை ஏத்துப்ப நானு. ஆனா இந்த இடத்துல துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா யாரு? நல்ல தூதர்கள். சரியா? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது தெரியலன்னா அங்க எழுதி வச்சுக்கோங்க. உன்னதத்தில் உள்ள அதிகாரங்கள் துரைத்தனங்கள்ன்றது இந்த இடத்துல வந்து நல்ல தூதர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள். சரியா? ஏற்கனவே 3ல ஒரு பங்கு விழுந்தாங்க. அந்த விழாத 3ல 2 பங்கு இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள பத்தி இங்க பவுல் பேசுறார். உன்னதங்கள் உள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள், சரியா, நல்ல தூதர்கள். இவங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை காண்பிக்கிறாராம்? அந்த வசனத்தை பாருங்க. உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அதை கவனிச்சிங்களா? சபை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, சபை கிறிஸ்துவை, அதாவது குறிப்பாக தேவனுடைய திட்டத்தை அல்லது தேவனுடைய ஞானத்தை தூதர்களுக்கு என்ன செய்தான்? சபை வெளிப்படுத்துகிறது. கவனிச்சிங்களா? ஆண்டவருடைய அந்த அனந்த ஞானம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த சபை என்னும் திட்டத்தை ஆண்டவர் வந்து ரகசியமா தான் பழைய ஏற்பாட்டில் வச்சிருந்தார். பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இந்த சபை திட்டத்தை பத்தி நீங்க வாசிக்க முடியாது. யாருக்குமே அது தெரியல. அப்போஸ்தலர்களுக்கு சில வார்த்தைகள் சொன்னாரு. இந்த கல்லின் மேல் என்னோட சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இதெல்லாம் சொன்னாலும் அப்போஸ்தலர்களுக்கு புரியல. சரியா? அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தியே புரியல. சரியா? ஆனா அவர் உயிர்த்தெழுந்த 50 நாட்களுக்கு பிறகு திருச்சபை இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது யாருமே இதை எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். நான் சொல்லட்டுமா? நல்ல தூதர்களுக்கும் மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பிசாசுக்கும் இந்த ரகசியத்தை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? மறைச்சு வச்சிருந்தார். இந்த திருச்சபை பூமியில உருவாகும் போது, எங்கிருந்தா இந்த கூட்டம் வந்துச்சு? இந்த 50வது நாள்ல இவங்க எல்லாம் இப்படி கூடி வராங்களே, யூதர்களும் வராங்க, புறஜாதிகளும் வராங்க, சமாரியர்களும் வராங்க, எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஒரே குடும்பமா என்ன செய்யறாங்க? கூடுறாங்களே. இந்த திட்டத்தை பார்க்கும்போது தூதர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இந்த வசனத்தின்படி நான் சொல்லட்டுமா? தூதர்கள்லாம் எழுந்து நின்று கொண்டாடி இருப்பாங்க. சரியா? ஏன்னா பிசாசு என்ன நினைச்சான் தெரியுமா? நல்லா கவனிங்க. நான் முழு பைபிளுடைய கதையை உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். நல்லா கவனிங்க. பிசாசு என்ன நினைச்சான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து யாரை தேடி வந்தாரோ அந்த மக்களை கொண்டே அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோம்னா அதோட சகாப்தம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிரும்னு நினைச்சான். யூத மக்களை தேடி வந்தார் இல்லையா? யூத மக்கள், யூதனாவே பிறந்தார். இந்த யூத மக்களை வச்சுதான் சிலுவையில என்ன செஞ்சான்? பிசாசு அவரை அறைந்தான் இல்லையா? அது நடந்துச்சு. அதோட சகாப்தம் முடிஞ்சிரும்னு நினைச்சான். ஆனா இவர் 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தார். எழுந்தது மட்டும் இல்ல, எழுந்த பிறகு 50வது நாள்ல இந்த பூமியில என்ன உருவாச்சு? திருச்சபை உருவாகிறது. பிசாசு யோசிச்சிருப்பான், இந்த கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பான் இல்லையா? இன்னைக்கும் அவன் அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டாரு, இது ஒரு கடுகு விதை போலப்பா, சரியா, நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு கடுகு விதை மாதிரி, அது அப்படியே முளைச்சி எழும்பும். சரியா? அது நல்ல கிளைகள் வரும், அது ஒரு மரம் ஆகும். அது யாருமே அதோடைய வளர்ச்சி என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. எதிர்ப்புகள் வரும், உபத்திரவங்கள் வரும், எல்லா விதமான பாடுகளும் பிசாசு கொண்டு வருவான் சபைக்கு. ஆனா அதோடைய வளர்ச்சி அவனால என்ன பண்ண முடியாது?
அதை கெடுக்க கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டார். சோ இந்த சபையை பார்க்கும் போதெல்லாம் பிசாசுக்கும் சரி நல்ல தூதர்களுக்கும் சரி ஆண்டவருடைய அனந்த ஞானமானது வெளிப்படுது. இந்த அனந்த ஞானம் நாங்க பவுல் எழுதியிருக்காரு தெரியுமா, 3ஆம் அதிகாரத்துல மேனிஃபோல்ட் விஸ்டம். இந்த அனந்த ஞானம்ன்றதுக்கு கிரேக்க மொழியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு வானவில்ல குறிப்பிட்டிருக்கிறார் பவுல். சரியா? வானவில் நீங்க பாக்குறீங்க, வானவில்ல நிறைய கலர்ஸ் இருக்குல்ல, 7 நிறங்கள் இருக்குது, ஆனா ஒரே வானவில் தான் இல்லையா? 7 நிறங்கள் இருக்கு, ஆனா ஒரே வானவில் தான். அதே போல சபையில நம்மிடையே நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே குடும்பமாய் இருக்கிறோம் இல்லையா? அதான் அந்த மேனிஃபோல்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். சரியா? இஸ் மேனிஃபோல்ட் விஸ்டம், அனந்த ஞானம். அப்ப இந்த ஞானத்தை பார்த்து எல்லாரும் மெய் செலுத்து போறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க, பிசாசு அதிர்ச்சி ஆகிறான். இப்ப சபை நாம புரிஞ்சுக்கணுங்க. இத என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? நம்முடைய ஒற்றுமை மூலமாய், நம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாய், சரியா, சபையார் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது மூலமாய், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறது மூலமாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது மூலமாய் நீங்க என்ன காண்பிக்கிறீங்க தெரியுமா? நீங்க சாதாரணமா காண்பிக்கல, இது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து இதுக்காக தான் சிலுவையில மரித்தாருன்னு சொல்லி அவருடைய ஞானத்தை சபை என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது எல்லா பகைமையும் ஆண்டவர் நீக்கி போட்டாரா இல்லையா? எல்லா பகைமையும் உடைச்சாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு யூதன் சமாரியனுக்கு இருக்கிற பகையை பாருங்க. 8 நூற்றாண்டுகளா வந்த பகைங்க இது. கிமு 722 ஆரம்பிச்ச பகை இது. அங்கதான் சமாரியர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. ஒரு தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க அவங்க கிட்ட, அவங்க ஊர் வழியா நடந்து போக மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்த பகையை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில உடைத்தெறிந்தார். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருந்த தடை, 2000 வருஷங்களா இருந்த தடை, 2000 வருஷங்களா இருந்த பகை, சரியா, ஆபிரகாம் வரைக்கும் கொண்டு போலாம் யூதர்களை. ஆபிரகாம் சொன்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷமா இருந்த பகைய இவர் என்ன செஞ்சார்? சிலுவையில கொன்று போட்டார், தகர்த்து எறிந்தார். உங்களுக்கு சிலுவையை பார்க்கும்போது புல் அரிக்குதான்னு தெரியல, எனக்கு ரொம்ப புல் அரிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பகைகள் எல்லாம், இந்த எதிர்ப்புகள் எல்லாம், இப்படிப்பட்ட பகை உணர்வுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் உடைத்தெறிந்தார். That's a great thing about the cross. That's the significance about the cross. சிலுவையை பற்றிய மேன்மையே இதுதாங்க. இதுதான் பவுல் இங்க சொல்றாரு. ஆண்டவருடைய அனந்த ஞானம் திருச்சபை, இந்த அனந்த ஞானத்தை சபை என்ன செய்யுது? தூதர்களுக்கு என்ன செய்யுது? காமிச்சுக்கிட்டே இருக்குது. ஒன்னு சொல்லட்டுமா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ரகசியமா ஒரு அறையில உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா இல்லை, யாரும் இல்லை கூட, சரியா, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் இப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கா? நான் செய்யற எல்லா காரியத்தையும் தூதர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்னைக்காவது சிந்தனை வந்திருக்கா? அதுதாங்க இந்த வசனம் சொல்லுது. நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் யார் பார்த்துட்டு இருக்கிறாங்க? தூதர்கள் பார்த்து. நீங்க அதுல மட்டும் கிறிஸ்துவ வெளிப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் கை தட்டி கொண்டாடுவாங்க, இந்த ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? இப்படிதான் சபை கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கவனிச்சிங்களா? சரி, அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்தை சபை வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது என்ன தெரியுமா? ரெண்டாவது விஷயம் சொல்றேன். 6வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ல இருந்து 18 வசனம் வரைக்கும் நீங்க படிக்க தேவையில்ல. அங்கதான் பிரதர் சொன்னது வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சபைக்கு ஒரு போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்னா, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்லை, ஆனா எதோட இருக்கு? அவங்க சொன்ன மாதிரி பிசாசோடும் அவனுடைய சேனையோடும். அங்கேயும் அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதெல்லாம் நம்ம படிக்க முடியுது இல்லையா? வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், இவங்களோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல நீங்க ஒவ்வொருத்தரும், விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும், நீங்க சர்வாயுத வர்க்கத்தை அணிஞ்சுக்கிட்டு, சரியா, நீங்க பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது நீங்க யாரை வெளிப்படுத்துறீங்க தெரியுமா? வெற்றி பெற்ற கிறிஸ்துவை என்ன செய்றீங்க தெரியுமா? வெளிப்படுத்துறீங்க. நீங்க கிறிஸ்துவின் ஞானத்தை மட்டும் வெளிப்படுத்தல, கிறிஸ்துவினுடைய வெற்றியை வெளிப்படுத்துது சபை. கவனிச்சிங்களா? கிறிஸ்துவின் வெற்றியை வெளிப்படுத்துது. இப்ப இதை பிராக்டிக்கலா கொண்டு வாங்க. பிசாசு ஒரு சிஸ்டருக்கும் இன்னொரு சிஸ்டருக்கும் கலகம் மூட்டி சபையோட ஒற்றுமையை உடைக்க பாக்குறான்னு வச்சுப்போம், சரியா? அதுக்கு அவன் தந்திரமா வரான்னு வச்சுப்போம். சபையில அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்துல வருவான். சரியா? இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு கையில காலில் விழுந்தாவது இந்த ஒத்துமையை நீங்க காத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாரை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா, வெற்றி அடைந்த கிறிஸ்துவ வெளிப்படுத்துறீங்க. அதுல யார் தோத்து போவா தெரியுமா? பிசாசு தோத்து போவான். இந்த சிந்தை நமக்கு இருக்கா? சில நேரம் நம்மளை அவமானப்படுத்தின உடனே நம்ம எகிர்றோம் இல்லையா? சில நேரத்துல மற்றவங்களை நேசிக்க முடியல, உடனடியா நமக்கு கோபம் வருது, உடனடியா சில பொறாமைகள் வருது, பகை உணர்வுகள் எழும்புது, வெறுப்புணர்ச்சிகள் எழும்புது. இதெல்லாம் சபையினுடைய ஒற்றுமை என்ன செய்து பல நேரங்களில் கெடுத்து போடுகிறது. ஆனா பிரியமானவர்களே, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்கு எத்தனை தந்திரங்கள் பிசாசு சகோதர சகோதரிகள் மூலமாய் கொண்டு வந்தாலும் நீங்க அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எப்படி பார்க்கணும் தெரியுமா? அந்த சகோதரன் எனக்கு தப்பு பண்றாருன்னு பார்க்காதீங்க.
அந்த சகோதரி எனக்கு தப்பு பண்றாங்கன்னு பார்க்காதீங்க. எல்லாரும் பலவீனமானவங்க. சரியா? இன்னைக்கு நீங்க என்ன நல்லவனா பார்ப்பீங்க, நாளைக்கு என்ன கெட்டவனா பார்ப்பீங்க. அதுதான் நான். சரியா? எல்லாருக்குள்ளயும் குறைகள் இருக்கு. ஆனா நீங்க அதை எப்படி பார்க்கணும்னு கேட்டா, இது பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற யுத்தம் இல்லையா? இப்ப பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, சபையினுடைய ஒற்றுமை என்ன செய்யணும்? உடைக்கணும். சரியா? பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, சில விசுவாசிகளை பாவத்தில் விழ தள்ளணும். பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, திருச்சபை சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடாது. சரியா? சபையினுடைய வெற்றி முழக்கத்தை பிசாசு முடக்க நினைக்கும் போது நீங்களும் நானும் அதுக்கு இணங்கி போவோமானால் நம்ம கர்த்தருடைய பக்கத்துல இல்லைங்க. யாருடைய பக்கத்துல இருக்கிறோம் தெரியுமா? பிசாசுடைய பக்கத்துல இருக்கிறோம். You are not revealing the victorious Christ, but you are revealing Satan. சரியா? சபையானது வெற்றி பெற்ற கிறிஸ்துவை எப்பொழுது வெளிப்படுத்தும் என்றால், சர்வாயுத வர்க்கத்தை விசுவாசிகளாகிய நாம் அணிந்து கொண்டு பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது கிறிஸ்துவின் வெற்றியை நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? வெளிப்படுத்துகிறோம். அந்த நடைமுறைக்காக அப்படின்னு எழுதியிருக்கிறோம் பாருங்க. இந்த 2 விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க. சபை 2 விஷயத்தை வெளிப்படுத்துதுன்னு படிச்சோம். என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் 3ஆம் அதிகாரத்தின்படி அவருடைய அனந்த ஞானம், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. சரியா? 2வது 6ஆம் அதிகாரத்தின்படி அவருடைய வெற்றி, அவருடைய வெற்றி. சரியா? God's wisdom and God's victory, they are manifested through the church. இப்ப நடைமுறைப்படுத்துற விஷயத்தை பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கோம் பாருங்க. சபையாராகிய நாம் நமது கீழ்ப்படிதல், பரிசுத்தம், ஒற்றுமை, ஆவிக்குரிய வெற்றியின் மூலமாய் வெற்றி சிறந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். அதை கவனிச்சீங்களா? சபையாருடைய கீழ்ப்படிதல் மூலமாய் கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்துறீங்க. உங்களுடைய ஒற்றுமை மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வெற்றியின் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்க. உங்களுடைய பரிசுத்தத்தின் மூலமாய் நீங்க கிறிஸ்துவை என்ன செய்றீங்க? வெளிப்படுத்துறீங்க. சரியா? இதை நம்ம நல்ல மனசுல வச்சுக்கணுங்க. இதை நல்ல மனசுல வச்சுக்கணும். இதனால நம்ம கர்த்தருடைய பக்கத்துல இருந்து பிசாசுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வது அவசியமாய் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, இந்த வெற்றியை பத்தி பேசிட்டு இருக்கிறோமே, பிசாசு பத்தி பேசிட்டு இருக்கிறோமே, எந்த நகரம் இது? எல்லாம் நல்லா கவனிங்க. எபேசியர்னா எந்த நகரம்? எந்த நகரம்? எபேசு தான். எபேசு பட்டணம். எபேசு பட்டணம் சொன்னவொடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? முதல் நூற்றாண்டுல தியானால் கோவில் தான் ஞாபகம் வரும். நீங்க அதை படிச்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒன் ஆஃப் த வேர்ல்டு வண்டர்ஸ் டூரிங் தட் டைம். அந்த நேரத்துல உலக அதிசயங்கள்ல அதுவும் ஒன்று. ஒரு பெரிய கோவில் இருந்தது, தியானாலுடைய கோவில். சரியா? அங்க வந்த வருமானம் எல்லாமே இந்த கோவிலை வச்சுதான் வருமானம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பவுல் அந்த ஊருக்கு போகும்போது அங்க அவருக்கு எதிர்ப்பு வந்துச்சு. 2 மணி நேரம் தியானாலே பெரியவர்கள் எல்லாம் கத்துனாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த தொழிலுக்கு நஷ்டம் உண்டாக்கிட்டார் பவுல். ஏன்னா தியானால ஆராய்ச்சிட்டு இருந்தவங்க, தியானாலுடைய சிலைகளை வித்துட்டு இருந்தவங்க, அவங்க எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்படி கொண்டு வந்ததுனால தொழில் என்ன ஆச்சு? நஷ்டமாச்சு. சரியா? அதனாலதான் அந்த போராட்டம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வெற்றி, கிறிஸ்துவனுடைய வெற்றிக்கு பிறகு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மந்திரவாத புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் சுட்டெரிக்கிறாங்க. நான் சொல்றது எல்லாம் அப்படியே திகைச்சு போய் பாக்குறீங்க. ஒருவேளை இதெல்லாம் புரியணும்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல அந்த புஸ்தகங்கள்லாம் வீட்டுல எல்லாம் அந்த மந்திரவாத புஸ்தகங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தியானால் கோயிலோடு சம்பந்தப்பட்டது. சரியா? அந்த புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து நிறைய விசுவாசிகள் அதை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? அதை போட்டு எரிக்கிறாங்க. சரியா? ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் அவங்க என்ன செஞ்சாங்க? தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? உண்மையான தேவன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தியானாலை விட இயேசு பெரியவர் என்பதை அவங்க என்ன செஞ்சாங்க? தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டாங்க. இப்ப நீங்க 2வது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் பாருங்க. கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு எதிராக போட்டியிடும் தியானால்களை எனது வாழ்வில் நான் கண்டறிந்து அகற்றுவது அவசியம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் எங்க பிரதர் தியானால வணங்குறேன், சரியா? நான் எந்த விக்கிரகத்தை வணங்குறேன், அதை விட்டுட்டு தானே ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன். அந்த பிராக்கெட்ல பாருங்க என்னெல்லாம் போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கிறோம்? அலைபேசி விக்கிரகமா இருக்குதா இல்லையா? ஒருவேளை நீங்க சொல்ல நான் தியானால வணங்கல, நான் சொல்லுவேன் நீங்க தியானால என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ தெரியுமா? மணிக்கணக்கா இந்த அலைபேசியில உட்காந்து இருக்கிறதுனால அது உங்க வாழ்க்கைக்கு என்னவா மாறுது தெரியுமா? விக்கிரகமா மாறுது. அடுத்தது பாருங்க, சுயம். என்னோட சுயம் இன்னும் சாகடிக்கப்படல, என்னோட சுயம் இன்னும் சிலுவையில அறையப்படல. அடுத்தது பாருங்க, எனது லட்சியம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், ஆனாலும் ஆண்டவருடைய சித்தத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு சில லட்சியங்கள் இருக்கு, எனக்கு சில எதிர்பார்ப்பு, அது நிறைவேறணும். அவ்வளவுதான். ஆண்டவர்லாம் சும்மா ஊருகா மாதிரி வச்சுக்கிறது, அவ்வளவுதான். என்னோட உயர்வுக்கு அவர் உதவி செய்யட்டும், அவ்வளவுதான். சரியா? வேணா நான் உயர்ந்து ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சு அவர் ஓரமா வச்சிடுறேன். அதை தாண்டி அவர் என் வாழ்க்கைக்கு வேண்டாம். அப்ப இதெல்லாம் நான் நினைக்கிறேனே, என்னுடைய அலைபேசி, என்னோட சுயம், எனது லட்சியம், புகழ் இல்லையா, ஆடம்பரம், சொகுசான சூழல்,
இது எல்லாமே எனது வாழ்க்கையில என்னவா இருக்கு தெரியுமா? அதுதான் ஆர்டிமிஸா இருக்கு, அதுதான் டயானாவா இருக்கு, அதான் தியானாலா இருக்கிறது இல்லையா? இந்த தியானால்கள் கண்டறியப்பட்டு உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட்டால் நீங்க யாரை வெளிப்படுத்துறீங்க தெரியுமா? வெற்றி பெற்ற கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் நடைமுறை வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆவிக்குரிய யுத்தத்தில் நான் தோற்று போகும் பகுதியை, சரியா, எந்த பகுதி? ஒருவேளை நான் சிலது ஞாபகம் வந்ததை எழுதியிருக்கிறேன், ஏன்னா நான் எல்லாம் விழுந்து போற பகுதி இதெல்லாம், அதனால எழுதியிருக்கிறேன். கோபம், பயம், அசுத்தம், ஒப்பிடுதல். சரியா? நான் என் வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவங்க உயர்ந்துட்டாங்க, நான் உயரணும். அவங்க வீடு கட்டாங்க, நான் வீடு கட்டணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கணும். இதுல மட்டும்தான் ஒப்பிடுதல் இருக்கு. அவங்க பரிசுத்தத்துல கொஞ்சம் வளர்ந்தாங்களே, நானும் அந்த பரிசுத்தத்துல வளரணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது இல்லையா? அந்த ஒப்பிடுதல், பெருமை, இதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே நான் தோற்று போகும் இந்த பகுதியை அறிந்து அதை மேற்கொள்ள சர்வாயுத வர்க்கத்தின் பகுதிகளை, சர்வாயுத வர்க்கத்துல என்னென்ன பகுதி இருக்குது எபேசியர்ல நீங்க படிக்கும்போது சொல்லுவீங்க. விசுவாசம் இல்லையா, சுவிசேஷம், நீதி, சமாதானம் இல்லையா, அதே போல ஜெபம், வேத வசனம், இதை எல்லாவற்றையும் நான் என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ள வேண்டும். கவனிச்சிங்களா? வெரி சிம்பிள். உங்க வாழ்க்கையில இந்த வாரம் ஒரே ஒரு ஹோம்வொர்க் தரேன். உங்க வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, ஒரே ஒரு தியானால கண்டுபிடிங்க. சரியா? எங்க நீங்க தோற்று போறீங்கன்னு ஒரே ஒரு பகுதி. ஒருவேளை ஒரு சின்ன கோபமா இருக்கலாம், என்னுடைய அசுத்தமா இருக்கலாம், நான் இன்னும் வெளிவராத சில அசுத்தமான இச்சை பழக்கங்களா இருக்கலாம். சரியா? இதை கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுங்க, போராடுங்க. ஆவிக்குரிய வர்க்கத்தை, சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துட்டார். He has given us the armor. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நான் தரித்து கொண்டு அசுத்தமான காரியங்களை நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை விட்டு அகற்றி போட வேண்டும். This is how you become victorious in your Christian life. இப்படிதான் கிறிஸ்துவினுடைய வெற்றியை நீங்க என்ன பண்றீங்க? வாழ்ந்து காண்பிக்கிறீங்க, வெளிப்படுத்துறீங்க. ரொம்ப முக்கியங்க. அதுக்குதான் ஆண்டவர் அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குறிப்பு பாருங்க, உங்க மனசுல நல்ல ஆழமா பதிச்சு வச்சுக்கோ. உங்களுடைய வெற்றி சிறிய வெற்றி அல்ல, அது கிறிஸ்துவின் வெற்றி. தேவன் அதுல என்ன செய்யறாரு? மகிமைப்படுறார். இட்ஸ் நாட் ஸ்மால் விக்டரி. சரியா? இது ஒரு சிறிய வெற்றின்னு நினைச்சுக்காதீங்க தயவு செய்து. இது ஒரு பெரிய வெற்றிங்க. நீங்க வாழ்ற பரிசுத்தத்துக்கு அர்த்தம் உண்டு. அதுதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? நீங்க அசுத்தங்களை கலைச்சு போடுறீங்களே, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அதுக்கு பெரிய வேல்யூ உண்டு. ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துற விதத்துல நீங்க என்ன பண்றீங்க? அதை செய்றீங்க. ரைட்? இதான் ரெண்டாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுக்காக எபேசியர் நிருபத்தை பவுல் எழுதினாரு? சபையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது நோக்கம், சபை என்ன பண்ணுது? சபை என்ன பண்ணுது? தேவனை வெளிப்படுத்து. வெரி குட், நல்ல சத்தமா சொல்லுங்க. சபை என்ன பண்ணுது? கிறிஸ்துவை வெளிப்படுத்துது. எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துது? ரெண்டு வார்த்தை சொன்னேன். ஒன்னு, அவருடைய ஞானம், அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துது. ரெண்டாவது, அவருடைய வெற்றி. சரியா? வெற்றியை வெளிப்படுத்துது. இதை பிராக்டிக்கலா நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ஒற்றுமை இல்லையா, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய தாழ்மை, இது எல்லாவற்றும் மூலமாய் அவருடைய ஞானத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். அதே போல உங்களுடைய எந்த இடத்துல நீங்க தோத்து போறீங்களோ அந்த பகுதியை நீங்க மேற்கொள்வது மூலமாய் அவருடைய வெற்றியை என்ன பண்றீங்க? இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறீங்க. அப்படி காமிக்கும் போது இந்த வெற்றி அடைந்த கிறிஸ்துவ இடத்துல நிறைய பேர் வர்றதுக்கு நிச்சயமா வாய்ப்பு உண்டு. சரியா? மூணாவது விஷயத்துக்கு போயிடலாமா? எதுக்காக எபேசியர் நிருபத்தை எழுதுறாரு? மூணாவது நோக்கம் பாருங்க. என்ன வாசிக்கிறோம்? உங்களுடைய பேப்பர்ல மூணாவது பக்கம் அதுல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. விசுவாசிகளின் அடையாளம் மற்றும் வாழ்க்கை முறையை இப்புத்தகம் நமக்கு போதிக்கிறது. வாட் இஸ் மை ஐடென்டிட்டி? எபேசியன்ஸை விட இதை பியூட்டிஃபுல்லா நமக்கு சொல்லி தரது வேற எந்த புத்தகமும் கிடையாது. சரியா? பைபிள்ல எபேசியன்ஸ் புக்கை எல்லா வாலிபர்களும் படிக்கணும், சின்ன பிள்ளைங்க படிக்கணும். நிறைய நேரத்துல எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, தோழமை அழுத்தங்கள்ல நான் மாட்டிக்கிறேன். சரியா? எனக்கு பலவிதமான சோர்வுகள் வருது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய அடையாளத்தை நான் சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. இங்க பாருங்க, ரெண்டு விஷயங்கள் நாங்க எழுதி கொடுத்துருக்கிறோம் பேப்பர்ல. ஒரு பக்கம் உங்களுடைய அடையாளம், இன்னொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கை முறை. சரியா? எபேசியர் ஃபர்ஸ்ட் 3 அதிகாரங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய அடையாளம் என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. தட் இஸ் த டாக்ட்ரினல் பார்ட், அதான் உபதேச பகுதி. அடுத்த 3 அதிகாரம் படிச்சீங்கன்னா நீங்க எப்படி வாழணும்ன்றத பவுல் என்ன செய்யறாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். நான் இப்படி சொல்றேன், நல்லா கவனிங்களேன். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களை உன்னதத்துல எப்படி பார்க்கிறாரோ அது ஃபர்ஸ்ட் 3 அதிகாரங்கள். நான் அதை மறுபடியும் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களை உன்னதங்கள்ல வச்சு பார்க்கிறாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் 3 அதிகாரங்கள். அடுத்த 3 அதிகாரங்கள் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. மற்றவர்கள் உங்களுக்குள் கிறிஸ்துவை பார்க்கிறாங்களே, அதுதான் அடுத்த 3 அதிகாரங்கள். நான் சொல்றது புரியுதா? 4, 5, 6 அதிகாரங்கள்ல நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னன்னு கேட்டா, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்க வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய
அவசியம் இருக்கு. என்ன அடையாளம்? இந்த அடையாளத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? ஒன்னொன்னா படிங்களேன். யாரு? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லையா? ஐ எம் chosen by God. எவ்வளவு சந்தோஷங்க இது. எத்தனை கோடா கோடி மக்கள் இருக்கிறாங்க, உங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அடுத்தது பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? மீட்கப்பட்டவன் இல்லையா? கல்வாரி கிரயம் உங்களுக்காக செலுத்தப்பட்டது. சரியா? you are so much valuable in the sight of God because you are redeemed by the precious blood of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டீர்கள். அந்த பெரிய கிரயம் உங்களுக்காக செலுத்தப்பட்டது. சரியா? வானத்துல பரலோகத்துல வந்து ஒரு ஏலம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பால் அகஸ்டினுக்கு வந்து எவ்வளவு தருவீங்க அப்படின்னு அந்த ஏலம். சரியா? பால் அகஸ்டினுக்கு எவ்வளவு தருவீங்க? ஒருத்தர் சொல்றாரு, நான் பால் அகஸ்டினுக்கு 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்றாரு. சரியா? இன்னொரு குரல் கேட்குது, நான் 10 லட்ச ரூபா தரேன் பால் அகஸ்டினுக்காக அப்படின்னு. ஏலம் முடியல. 1 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 கோடி தரேன், ஏலம் முடியல. ஆனா கடைசியா ஒரு சத்தம் வருது, இந்த பால் அகஸ்டினுக்காக நான் என்னுடைய குமாரனையே என்ன செய்யறேன்? கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் ஏலம் என்ன செய்யுது? முடியுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய மதிப்பு என்ன தெரியுமா? பல நேரங்களில் இதை மறக்கிறதுனால தான் இந்த உலகத்தோட நம்மளை ஒப்பிட்டு பல விஷயங்களை நம்ம தோத்து போறோம். சரியா? உங்களுடைய வேல்யூ என்ன தெரியுமா? யாராவது உங்ககிட்ட உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டா, என் மதிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. என்னுடைய மதிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்மையே கொடுத்தார் உங்களுக்காக, எனக்காக. சரியா? தட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. அப்ப நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள்ள நான் மீட்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள்ள நான் மன்னிக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள்ள நான் முத்திரிக்கப்பட்டவன், கிறிஸ்துவோடு நான் உயர்த்தப்பட்டவன், அவரோடு கூட உன்னதங்களிலே அமர்த்தப்பட்டவன். சரியா? இதுதான் என்னுடைய அடையாளம். இதை எபேசியர் 1-3 அதிகாரங்கள் பாருங்க. இந்த செய்தி மூலமா நீங்க அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்ன்றதுதான் என்னுடைய ஜெபம். சரியா? இப்ப நீங்க படிக்கிறதெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்குது, எபேசியர் புத்தகத்துல. இதை வச்சுட்டு நீங்க புத்தகத்தை போய் படிங்க, இந்த அவுட்லைன் வச்சு படிங்க, இந்த நோக்கங்களை வச்சு படிங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோடு பேசுவார். சரியா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம இதோட நிறுத்திட்டு அடுத்த செய்தியில வரும்போது இதுல இருந்து அப்படியே தொடரலாம். சரியா? 3rd பாயிண்ட் and 4th பாயிண்ட் நம்ம படிச்சுட்டு இன்னொரு தாள் கொண்டு வந்திருக்கேன். எபிரேயர் நிருபத்தை பத்தி ஒரு கண்ணோட்டம் நான் கொண்டு வந்திருக்கேன். அது கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து நம்ம செய்திகளை நம்ம என்ன பண்ணலாம்? அதையும் நம்ம சிந்திக்கலாம். நமக்கு 3 செய்தி இருக்கு. எப்படியும் சாயந்தரம் தான் ஒரு காஸ்பல் மெசேஜ். ஆனா அதுக்கு முன்னாடி 3 பைபிள் ஸ்டடி இருக்கு. நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இதை சொல்றேன். சரியா? இந்த 2 புத்தகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? கத்துப்போம். எபேசியரையும் கத்துப்போம், அடுத்தது எபிரேயரையும் கத்துப்போம். நான் சொல்றேன், உங்களை பிராக்டிக்கலா இதை சேலஞ்ச் பண்ணும். கண்டிப்பா இதை சேலஞ்ச் பண்ணும். இந்த 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா? சரியா? இதான் எபேசியர் நிருபம். ஆண்டவருடைய 2 தீர்மானம். நான் அதை மறுபடியும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 3வது பாயிண்ட் அடுத்த இதுல வந்து நம்ம சிந்திக்கலாம். ஆண்டவருடைய 2 தீர்மானம். ஒண்ணு, அவருடைய நித்திய தீர்மானம், நித்திய திட்டம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ கீழே, நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்துவ கீழே வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவர் கீழே என்ன செய்யப்படணும்? ஒரு நாள் கொண்டு வரப்படணும். இட்ஸ் a beautiful plan. It's an eternal plan of God. சரியா? அதான் அவருடைய திட்டம். அவர் கீழே கொண்டு வரப்பட போது இதுக்கு பல சவால்கள் வந்துச்சு பிசாசு மூலமாய். ஆனா அந்த பிசாசினுடைய தலையை சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் நசுக்கினார். அவர் வெற்றி சிறந்த தெய்வமாய் இருக்கிறார் இல்லையா? அதனால்தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அதை குலைத்து போட்டார். துரைத்தனங்கள், அதிகாரங்களை அவர் உரிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கினார் இல்லையா? இந்த வெற்றியை நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? உண்மையாகவே வெளியரங்கமான கோலமானது யாரு? எல்லா வஸ்திரங்களும் உரியப்பட்டது யாரு? பிசாசுக்கா இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கா? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இல்லையா? ஆனா தேவனுடைய பார்வையை பாருங்க. மக்களுடைய பார்வையில இயேசு கிறிஸ்து தோத்து போனவர் சிலுவையில இல்லையா? அவரால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. அதான யூதர்கள் சொன்னாங்க, இவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை, இவன் எப்படி மற்றவர்களை ரட்சிப்பான்னு கேட்டாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் எப்படி அதை பார்க்கிறாரு பாருங்க, அந்த சிலுவை மரணத்தை. அது வந்து பெரிய ஒரு வெற்றியா ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாய் தான் பிசாசினுடைய தலை சிலுவையில் என்ன பண்ணப்படுகிறது? நசுக்கப்படுகிறது. தட் இஸ் விக்டரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை கோலியாத்தை வந்து தாவீது வந்து அந்த உண்டிகோல் வச்சு என்ன பண்ணிட்டான்? அடிச்சிட்டான். அடிச்சோடனே கீழே விழுந்துட்டார், செத்துட்டார். சரியா? இப்ப கோலியாத்தோடைய தலையை எடுக்கணும். சரியா? ஏன்னா நான் தான் சாகடிச்சேன் அப்படின்றத சவுல் புரிஞ்சுக்கணும். இப்ப தாவீது பாக்குறாரு, சுத்தி சுத்தி பாக்குறாரு, எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு இருந்துச்சு. என்னது அது? அந்த கதையை படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோலியாத்தோடைய வாள் இருந்துச்சு இல்லையா? பட்டயம் இருந்துச்சு. அதையே எடுத்து அவனோட தலையை எடுத்து நேரா தலையை யார்கிட்ட கொண்டு போனான்? சவுல் கிட்ட கொண்டு போனான். கவனிச்சிங்களா?
கோலியாத்துடைய தலையை எடுக்கிறதுக்கு கோலியாத்துடைய ஆயுதத்தை தான் தாவீது கையாண்டான். அதே போல பிசாசை வீழ்த்துவதற்கு பிசாசினுடைய ஆயுதமாகிய மரணத்தை இயேசு கிறிஸ்து தம்மீது ஏற்றுக்கொண்டார். கவனிச்சிங்களா? இதுதாங்க ஆண்டவருடைய பார்வையில வெற்றி. ஒருவேளை உலகம் பார்க்கிற பார்வை சிலுவையை தோல்வியின் சின்னமா பார்க்கலாம். ஆனா விசுவாசிகளாகிய நமக்கு தான் தெரியும், அவர் மரிக்காவிட்டால் நமக்கு இந்த வெற்றி உள்ள வாழ்க்கை கிடைத்திருக்காது. அவர் ஜீவனை கொடுக்காவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காது. பிசாசின் மீது ஜெயம் கிடைக்காது. பரிசுத்த வாழ்க்கை கிடைக்காது. இந்த வெற்றியை தான் சிலுவையில் என்ன செஞ்சார்? ஆண்டவர் காண்பித்தார். அவனுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒரு நாள் அவனை பிடிச்சி நரகத்துல போடுவார்னு பைபிள் சொல்லுது. 1000 வருடங்கள் ஆட்சி முடிந்த பிறகு இந்த பிசாசை ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? நரகத்துல போட போறார். சரியா? இறுதி வெற்றி கர்த்தருடையதா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, இந்த நித்திய திட்டத்துல இணைக்கப்பட்ட நாம் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? இதை நம்ம சிந்திப்போம். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவ வெளிப்படுத்துறீங்க. உங்களுடைய எல்லா விதமான செயல்முறைகளையும் கிறிஸ்துவ வெளிப்படுத்துறீங்க. அதே போல சபையும் அவருடைய அனந்த ஞானத்தையும் வெற்றியும் என்ன பண்ணுது? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். வெற்றி பெற்ற கிறிஸ்துவை சமுதாயத்துக்கு காண்பிப்போம். சரியா? பரிசுத்த கிறிஸ்துவை சமுதாயத்துக்கு காண்பிப்போம். தாழ்மையான கிறிஸ்துவை சமுதாயத்துக்கு காண்பிப்போம். உண்மையாவே மக்கள் யாரும் நிறைய பேர் இன்னைக்கு பைபிள் படிக்கிறது இல்லைங்க. ஆனா உங்க வாழ்க்கையை அவங்க படிக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு படிக்கிறாங்க. உங்களுடைய ஒற்றுமையை நீங்க இழந்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியாது. நீங்க உங்க ஒற்றுமை இழந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவோட அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தல. நீங்க எதை வெளிப்படுத்துறீங்கன்னா, ஓ கொரிந்தியர்ல பவுல் கேட்கிறாரு இல்லையா, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரோ அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அந்த பிரிந்திருக்கிற கிறிஸ்துவ தான் நம்ம என்ன பண்றோம்? பல நேரங்களில் வெளிப்படுத்துறோம். சரியா? உங்களுடைய அசுத்த வாழ்க்கையை உலகத்தார் பார்த்தாங்கன்னா நீங்க பரிசுத்தமான கிறிஸ்துவ வெளிப்படுத்தல. எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வெளிப்படுத்துறோம்? அசுத்தமான கிறிஸ்துவ வெளிப்படுத்துறோம் இல்லையா? இதை நம்ம சிந்திக்கணும். பல நேரங்களில் இது நம்முடைய வாயின் வார்த்தைகளாய் மட்டும் நின்று விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையாய் இது மாற வேண்டும். இந்த 2 விஷயங்கள் நம்மை உற்சாகப்படுத்தட்டும். நம்முடைய கண்களை மூடுவோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். சரியா? உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்களை நீங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. இந்த 2 விதங்கள்ல என்னுடைய வாழ்க்கையினுடைய தியானால்களை நான் ஜெயிச்சிருக்கிறேனா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் கிறிஸ்து அதிகாரியா இருக்கிறாரா அப்படின்றத பாருங்க. நாமே சிந்தித்து கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிகாரியா இருக்கிறவரே, ஒரு நாள் இந்த இயேசுவை நாங்கள் கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போகிறோமே கர்த்தாவே. ஒரு நாள் உம்முடைய பாதத்தின் கீழ் எங்களுடைய கிரீடங்களை கொண்டு வைக்க போகிறோமே கர்த்தாவே. எங்களுடைய முழங்கால் எல்லாம் உமக்கு முன்பதாய் முடக்க வைக்க போகிறோமே கர்த்தாவே. அன்னைக்கு விண்ணும் மண்ணும் பாதாளமும் இந்த கிறிஸ்துவை வணங்க போகிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் இந்த உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு பிசாசானவனுடைய தந்திரங்களை நாங்கள் எதிர்த்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய ஞானத்தையும் வெற்றியும் நாங்கள் வெளிப்படுத்த தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இந்த வியாசர்பாடி சபையார் பரிசுத்தத்திலும் தாழ்மையிலும் ஒற்றுமையிலும் ஆவிக்குரிய வெற்றியிலும் வளர்ந்து முன்னேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க வாழ்க்கையினுடைய தியானால்களை நாங்கள் சிந்தித்து பார்த்து, ஒருவேளை ஒரு கோபமா இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பொறாமை எண்ணமாய் இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பகை உணர்வாய் இருக்கலாம், ஒரு அசுத்தமான ஒரே ஒரு சிந்தனையாய் இருக்கலாம். ஆண்டவரே, அது உம்மை அவமானப்படுத்துகிறது என்பதை நாங்கள் சிந்தித்து அப்படிப்பட்ட தியானால்களை எங்க வாழ்க்கையில விட்டு அகற்றி போட கர்த்தரை எங்களுக்கு அந்த பலனை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களால் இது முடியாது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட நிலைமையில திருச்சபை வளர்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்தலும். ஆண்டவரே, படிச்ச இந்த விஷயங்களை எங்களுடைய இருதயத்தில் நிறுத்துங்க சாமி. வீட்டில் போய் நாங்கள் இதை ரிஃப்ளெக்ட் பண்ண உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஏதோ நாங்கள் வந்தோம், இந்த செய்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறவர்களா இல்லாதபடிக்கு இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உண்மையாகவே இப்படி வாழ்ந்து உம்மை நாங்கள் பெருமைப்படுத்த, உம்மை நாங்கள் கனப்படுத்த, உம்மை உயர்த்த கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்தலும் கர்த்தாவே. எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில கூட தூதர்கள் எங்களை உற்று பார்க்கிறார்களே, அப்படிப்பட்ட நிலைமையிலே கூட உமக்கு மகிமையாய் ஜீவிக்க கர்த்தரை எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். நீர் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.